அரியலூர் சோழர் பாச திட்டம் என்றால் 1000 ஆண்டுகளுக்கு ஆண்ட நம் முன்னோர்கள் சோழர்கள் அவர்கள் ஆண்ட காலத்தில் இந்த மண் மிக செழுமையான மண்ணாக இருந்தது. முப்போகம் விளைந்தது. மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அதன் பின் வந்தவர்கள் எல்லாம் 1000 ஆண்டுகளாக இந்த தொகுதியில் இந்த பகுதியில் இந்த மண்ணில் இருக்கின்ற செழுமை எல்லாம் மறைந்து இன்று ஒரு பாலைவனமாக இருக்கின்ற இந்த மாவட்டம் இந்த பகுதி இதையெல்லாம் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு உங்களுக்காக அன்புமணி ராமதாஸ் அரியலூர் சோழர் பாச திட்டத்தை கொண்டு வருவார். என்னுடைய உறுதி, இது என்னுடைய உறுதியும் கூட. அந்த காலத்தில் அங்கில் உள்ள கொள்ளிடமாற்றில் இருந்து தண்ணீரை கொண்டு சென்று இந்த பகுதியெல்லாம் செழுமையாக்கிய சோழர்கள் மீண்டும் அது வர வேண்டும் என்றால் இந்த தொகுதியிலே தாமரை ராஜேந்திரன் அவர்களும் அலைகொண்டத்திலே நம்முடைய வைத்தியலிங்கம் அவர்களும் குன்னன் கோவிலே சரண்யா அன்பழகன் அவர்களும் பெரம்பலூர் தொகுதியிலே தமிழ்ச்செல்வன் அவர்களும் வெற்றி பெற்றார்கள். சோழர்கள் இந்த மாவட்டத்தில் எத்தனையோ ஏரிகளை தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஏரிகளை வெட்டினார்கள். நான் தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் நான் போயிருக்கிறேன். அந்தந்த மாவட்டத்தில் ஏரிகள் எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரே மாவட்டத்தில் இவ்வளவு பெரிய ஏரிகளை நான் எந்த மாவட்டத்தில் நான் பார்த்திருக்கிறேன். கரிவெட்டி ஏரி 1600 ஏக்கர், சுத்தமல்லி ஏரி 950 ஏக்கர், சேரன்மாதேவி ஏரி 1300 ஏக்கர், எல்லாம் கிளியரா கணக்கா சொல்லி போயிரு. பொன்னேரி அது ஒரு காலத்துல 27 கிலோமீட்டர் நீட்டு 5 கிலோமீட்டர் அகலம். பொன்னியின் செல்வம் அந்த சினிமாவே எடுத்தாங்க. ஆனால் இன்று எல்லாம் தோன்றுகிறது. மீண்டும் அந்த ஏரிகளெல்லாம் நாம் தண்ணீர் கொண்டு செல்வோம். அரியலூர் மாவட்டம் வடக்கிலே மணிமுத்தா வெள்ளார், தெற்கே கொள்ளிடம், 2 ஆறுகளுக்கு நடுவில் இருக்கின்ற இந்த மாவட்டத்தை மீண்டும் செழுமையாக்குவோம், பசுமையாக்குவோம். இந்த மாவட்டத்தில் உள்ள 1 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் கோயம்புத்தூர், ஈரோடு, பெங்களூர், கேரளா போன்ற ஊர்களுக்கு சென்று பிழைப்பை தேடி சென்றிருக்கிறார்கள். அத்துணை இளைஞர்களும் இங்கே அவர்களுக்கு 2 ஏக்கர், 3 ஏக்கர், 4 ஏக்கர், 5 ஏக்கர் நிலத்தை வைத்திருக்கின்ற நில முதலாளிகள் அவர்கள். ஆனால் அங்கே சென்று கூலிகளாக வேலை செய்கின்ற அந்த வேதனை எனக்கு இருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சமூகத்திற்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார். ஆனால் இந்த துரோகி திமுக ஆட்சி, இந்த சமுதாயத்தின் துரோகி திமுக ஆட்சி, ஸ்டாலின் அவருடைய ஆட்சி இந்த 10.5 விழுக்காட்டை கெடுத்தார், துரோகம் செய்தார். கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கெடுத்தது மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதை நீங்கள் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது, மன்னிக்க கூடாது. இது சமுதாயத்துக்கு செய்த மிகப்பெரிய துரோகமாக. சமூக நீதி, வன்னிய சமுதாயம் போன்று அனைத்து சமுதாயங்களும் மக்கள் தொகைக்கு ஏற்ப, சமூக பிந்தங்கிய நிலைக்கு ஏற்ப அனைவருக்கும் இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு, நலத்திட்டங்கள், அரசு திட்டங்கள், கடன், படிப்புக்கு கடன், வேலைக்கு கடன், தொழிலுக்கு கடன்,
இதெல்லாம் உறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியிலே நடக்கும் நடக்கும் நடக்கும். இந்த துரோகி திமுக ஆட்சி அகற்றுங்கள் அகற்றுங்கள் அகற்றுங்கள். இந்த பகுதியில் சுண்ணாம்புகள் அதிக அளவில் இருக்கிறது. இதை எடுத்து சென்று வேகமாக வாகனத்தில் எடுத்து சென்றுகின்ற பொழுது எத்தனையோ விபத்துக்கள். இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வருவார் தாமரை ராஜேந்திரன் அவர்கள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் தீர்வை கொண்டு வருவார், மாற்றத்தை கொண்டு வருவார். அதற்கு நீங்கள் எல்லோரும் இரட்டை இலையில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். இங்கே வருகின்ற பெண்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இங்கே வந்திருக்கின்ற பெண்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் அன்பான ஒரு வேண்டுகோள். இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி நரக ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி. தமிழ்நாட்டில் இதுவரை 12 முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆண்டார்கள். அண்ணா அவர்களிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே, ஜெயலலிதா அம்மையார் காலத்திலே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்திலே ஒரு குழந்தை கூட பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்படவில்லை. ஆனால் இந்த மோசடி 420 திமுக ஆட்சி காலத்திலே அன்றாடம் உங்கள் குழந்தைகள், உங்கள் பெண் பிள்ளைகள், பெண்கள் பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம் செய்து கொடூரமான முறையிலே கொலை செய்கின்ற இந்த திமுக ஆட்சியை விரட்டுங்கள், விரட்டுங்கள். கடந்த மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 2.5 வயசு குழந்தை